இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில நம்ம ரோஹிணிய பாக்குறதுக்கு கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு கிறிஷோட பெரியப்பாவுக்கு நம்ம ரோஹிணி மேல இறக்கம் வந்துருது. எங்களுக்கு அப்புறம் யாருமே இல்ல, எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு கிறிஷ் மட்டும்தான் இருக்கான். அதனால என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம பழைய ரோஹிணியா இருந்தா இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் நடு தெருவுல நிக்க விட்டுருப்பாங்க. ஆனா இந்த ரோஹிணி ரொம்பவே வித்தியாசமா, இல்ல எனக்கு பணம்லாம் வேணாம், நீங்க எழுந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே, நம்ம ரோகிணியா மாறினது அப்படின்னு யோசிச்சிருந்தா அது தாங்க இல்ல. கடைசியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா கண்டிப்பா இந்த காசை வச்சு அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சா கண்டிப்பா இவங்க அந்த காசை ஆட்டையை போட வந்துருவாங்க. நம்ம ரோகிணி என்ன சாதாரண ஆளா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு 2 வருஷமா எல்லாரும் ஏமாத்தி இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நினைக்கதான் தோணுது. யாருமே எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு அவங்க கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாப்பிட சொல்லிட்டு வேற சாப்பாடு வேற போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனையை விட அங்க நம்ம ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்குல்ல, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்ப்போம். ரவியை கூப்பிட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரவியும் வேற எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காரு. சரி, நம்ம ஸ்ருதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு மீனாவும் ரவியும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் பார்த்தா அவங்க எல்லாத்த விட நம்ம ஸ்ருதி தான் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அந்த நீத்துவ நானும் ரவியும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வீடியோ போடணும், அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு முடியிற விஷயமா? இன்னும் 10 எபிசோடு 100 எபிசோடு வரைக்கும் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம மீனாவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்ச போய் நிக்கிறாங்க. அநேகமா நாளைக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டு நம்ம ரோஹிணிய பத்தி தான் நாளைக்கு முழுக்க நடக்க போகுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஸ்டார் சீரியல்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.